அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, தமிழ் தகுதி தேர்வுக்கான அந்த வீடியோஸ் தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதில் நம்ம 10ஆம் வகுப்பு புது புக்கு தகுதியில் இருக்கக்கூடிய இயல் 3 பார்த்துட்டு இருக்கோங்க. அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கோபாலபுரத்து மக்கள் அப்படின்ற அந்த படம் தான் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி போன வீடியோலே ஒரு 3-4 கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்போம். இந்த வீடியோவில் ஃபுல் இதை நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது மூலம் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசு வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம். அதுக்கான ஆன்சரை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் யார்? இந்த வேர்டு ரொம்ப முக்கியங்க. கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் யார் அப்படின்னு. ஏன்னா இதுல ஆல்ரெடி ராஜநாராயணுக்கு முன் எழுத தொடங்கியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால அதுக்கு அடுத்து கேட்கணும்னா இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கி ராஜநாராயணன். பி தாங்க இதுக்கான ஆன்சர். கி ராஜநாராயணன் தான் பார்த்தீங்கன்னா இதை பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? அப்போ இந்த வீடியோக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம் பாருங்க. வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா இணை எது? அதாவது வட்டார வழக்கு சொற்கள். ஸோ இந்த வட்டார வழக்கு சொற்கள் சிலதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் எது பொருந்தாம இருக்குன்னு பார்த்து ஆன்சர் எடுக்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் எது பொருந்தாம இருக்குன்னு பார்க்கலாம். பாய்ச்சல் அப்படின்னா பாத்தி, கரெக்டு தான். தேசாந்திரிகள் அப்படின்னா நாடோடிகள். இது நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேர்ட்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தேசாந்திரிகள் அப்படின்னா நாடோடிகள். பதனம் அப்படின்னா கவனமாக, பதனமான கவனமாக, இதுவும் கரெக்டு தான். நீத்து பாகம் அப்படின்னா கஞ்சி, தவறுங்க. ஏன்னா நீத்து போன கஞ்சி அப்படின்னு நம்ம சொன்னா தண்ணி மேல தண்ணி மட்டும் அதிகமாக வரக்கூடியதா இருக்கும். அப்போ நீத்து போன கஞ்சினா மேலே இருக்கக்கூடிய கஞ்சி, மேல் கஞ்சி. ஓகே, நீத்து கஞ்சினா என்னதுங்க? மேல் கஞ்சின்னு அர்த்தம். மகுளி அப்படின்னா தான் கஞ்சியை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஓகேங்களா? ஸோ நான் அதுக்கான விளக்கமும் கொடுத்துட்டேன். அப்போ நீத்து பாகனா மேல் கஞ்சினும், மகுளி அப்படின்னா தான் கஞ்சியை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்போ இங்க டி தான் தவறா இருக்கு. அப்போ டி தான் இதுக்கான சரியான ஆன்சர். மீதெல்லாம் கரெக்ட் தான். அடுத்து மறுபடியும் பொருந்தாத இணை எது? வட்டார வழக்கு சொற்கள். இதுல எது பொருந்தாம இருக்குன்னு பார்க்க போறோம். வரத்துக்காரன். வரத்துக்காரன் அப்படின்றது பாத்தீங்கன்னா வாணிபன் அப்படின்றது தவறுங்க. ஏன்னா வரத்துக்காரன் என்றால் என்ன வரணும்? புதியவன். வரத்துக்காரனா யாருங்க? புதியவன் அப்படின்ற மீனிங்ல வரக்கூடியதா இருக்கணும். அப்ப இங்க வரத்துக்காரன் அப்படின்றது தவறா இருக்கு. அப்ப ஏதா இதுக்கான சரியான ஆன்சர். அழுக்கும் அப்படின்னா அழுத்தம், கரெக்ட் தான். தொலைவட்டில் இருந்து அப்படின்னா தொலைவில் இருந்து. மந்தகாசம் அப்படின்னா குறுநகை. இந்த வேர்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். இதையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மந்தகாசம் அப்படின்னா குறுநகை, குறுநகையை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? அப்ப இங்க ஏதான் தவறா இருக்கு. மீது எல்லாமே கரெக்டா இருக்கு. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. கி ராஜநாராயணன் தம் சொந்த ஊரான டேஷ் மக்களின் வாழ்வியலுடன் கற்பனையை புகுத்தி கோபாலபுரத்து மக்கள் நூலை படைத்துள்ளார். ஸோ அப்போ கி ராஜநாராயணன் பார்த்தீங்கன்னா தம் சொந்த ஊரா இருக்கக்கூடிய டேஷ் மக்களின் வாழ்வியல். சூப்பர். அப்போ அவருடைய சொந்த ஊர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைச்செவல். எதுங்க? இடைச்செவல் அப்படின்றதா பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த ஊருங்க. அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர். இடைச்செவல். இடைச்செவல் அப்படின்ற சொந்த ஊரை சேர்ந்தவர் தான் பாத்தீங்கன்னா நம்ம கி ராஜநாராயணன் கோபாலபுரத்து மக்கள் அப்படின்ற அந்த நூலை எழுதியிருப்பாரு. அடுத்து 4th கொஸ்டின். கி ராஜநாராயணன் எழுதிய கோபாலபுரம் மக்கள் எனும் கதை எதை பின்னணியாக கொண்டது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி இந்த கொஸ்டின் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல கேட்கப்பட்ட கேள்விதான். ஓகேங்களா? அப்ப கி ராஜநாராயணன் எழுதிய கோபாலபுரம் மக்கள் எனும் கதை எதை பின்னணியாக கொண்டது? ஆல்ரெடி இந்த பாடத்திலிருந்து 2 or 3 கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு டிஆர்பில. அப்ப இது பாத்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது. ஸோ இது அப்படியே கேட்டிருந்தாங்க. விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்ட நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னாங்க கேட்டிருந்தாங்க. அப்ப கோபாலபுரத்து மக்கள் அப்படின்றதான் விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டு இயற்றப்பட்ட ஒரு நூல். அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த 5வது கேள்வி. கோபாலபுரத்து மக்கள் நூலுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? ஸோ கோபாலபுரத்து மக்கள் அப்படின்ற நூலுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991. ஸோ 1991, 1991 தான் பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாதமி விருது என்ன பண்ணியிருக்கோம்? கிடைச்சிருக்கும். கோபாலபுரத்து மக்கள் அப்படி நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1991. அடுத்த 6வது கேள்வி. கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியவர் யார்? கரிசல் வட்டார சொல்லகராதி
ஒன்றை உருவாக்கியவர் யார்? சூப்பர். யாருங்க? கீரா. ஸோ கீரானா யாரை குறிக்கிறது? கி ராஜநாராயணனோட ஷார்ட் ஃபார்ம் தான் கீரா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படுவார் இவரு. அப்ப கீரா அவர்கள் தான் என்ன பண்ணிருப்பாருங்க, கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை வந்து உருவாக்கி இருப்பாரு. அதாவது வட்டார சொற்கள் எல்லாம் பயன்படுத்துறாங்க இல்லையா, அதுக்கான சொல்லகராதியை வந்து யார் உருவாக்கி இருப்பாரு? கி ராஜநாராயணன் அவர்கள் தான் வந்து உருவாக்கி இருப்பாரு. அடுத்து 7வது கேள்வி. யார் தொடங்கிய வட்டார புனைக்கதை மரபில் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது? ஓகேங்களா, பாருங்க, ஒரு வட்டார புனைக்கதைகளை வந்து உருவாக்கி இருப்பாரு. ஸோ எப்படி வட்டார சொல்லகராதியை உருவாக்குனாரோ அதே போல வட்டார புனைக்கதைகளை உருவாக்கி இருப்பாரு. அதுதான் கரிசல் இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. யாருன்னு பாத்தீங்கன்னா பி தான் இதுக்கான ஆன்சர், கீரா. கி ராஜநாராயணன் அப்படின்றவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வட்டார புனைக்கதை மரபுல வந்து உருவாக்கி இருப்பாரு. அது கரிசல் இலக்கியம் அழைக்கப்படுது. அப்ப பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். 8வது கேள்வி. கரங்கு இசை விழவின் உறந்தை. கரங்கு இசை விழவின் உறந்தை எனும் வரி இடம்பெற்ற நூல் எது? ஸோ இந்த வரி வந்து எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு? கரங்கு இசை விழவின் உறந்தை அப்படின்ற வரி அகநானூரில் இடம்பெற்றிருக்கு. ஏதா இதுக்கான ஆன்சர்? அகநானூரில் இடம்பெற்றுள்ள அந்த வரிகள் தான் வந்து கரங்கு இசை விழவின் உறந்தை. அடுத்து பாருங்க 9வது கேள்வி. கரங்கு இசை விழவின் உறந்தை எனும் அகநானூறு வரிகளில், அப்ப இது அகநானூர்ல வருதுன்னு திருப்பி நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு மெமரி ஆகணுன்றதுனால, குறிப்பிடப்படும் உறந்தை என்பது எதை குறிக்கிறது? ஸோ இதுல உறந்தைன்னு வருது இல்லையா, இந்த உறந்தை அப்படின்றது எதை குறிக்கக்கூடியதா வந்திருக்கு? இது அகநானூர்ல தான் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டோம். ஆனா அந்த உறந்தை அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊர் பெயரை குறிக்கிறது. சீதா இதுக்கான ஆன்சர், ஊர் பெயரை குறிக்கிறது. அடுத்து 10வது கேள்வி. கரங்கு இசை விழவின் உறந்தை எனும் அகநானூற்று வரிகளில், ஸோ மறுபடியும் அந்த வேர்டு வைக்கிறோம் அப்படின்னா இது உங்களுக்கு மறுபடியும் படிக்க நான் உங்களுக்கு மனப்படாகணும். கரங்கு இசை விழவின் உறந்தை எனும் அகநானூறு வரிகளில் குறிப்பிடும் உறந்தை என்பது எந்த மாவட்டத்தில் உள்ளது? இப்பதான் பார்த்தோம் இது அகநானூறு வரி. இதுல உறந்தை அப்படின்றது ஊர் பெயரை குறிக்குது. அதாவது உறையூர் அப்படின்ற அந்த ஊரை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் வந்து உறந்தை. இதை கூட கேட்கலாம் கொஸ்டினா, இதில் உறந்தை என்பது எந்த ஊரை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் கேட்கலாம். உறையூர் அப்படின்ற அந்த ஊரை தான் உறந்தை என்ற வேர்டு குறிக்குது. இது எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் காணப்படுகிறது. அப்ப ஏதா அதுக்கான ஆன்சர்? திருச்சி மாவட்டம். ஓகேங்களா, ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸை வேகமாக ஒரு ரிவிஷன் கொடுத்துறேன் பாருங்க. பொருந்தா இணை எது? வட்டார சொல்ல பொருந்தாம இருக்கிறது நீத்து பாகம்ன்றது தான் பொருந்தாம இருக்கு. ஏன்னா நீத்து பாகம்னா மேல் கஞ்சி, மொக்லினா வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கஞ்சின்னு வரும். அடுத்து இதுல வரத்துக்காரன் அப்படின்றத வந்து பொருந்தாம இருக்கு. ஏன்னா வரத்துக்காரன் அப்படின்னா புதியவன் வரணும், வாணிபன் வரக்கூடாது. கீழே அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துக்குது. மற்ற எல்லாமே கரெக்ட். இந்த மந்தகாசம் அப்படின்னா குறுநகை, அதனால ஞாபகம் வச்சுக்கோ, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து கி ராஜநாராயணன் தம் சொந்த ஊரான எந்த ஊர் மக்களுக்காக கற்பனை பொறுத்து இந்த கோபாலபுரத்து மக்கள் உள்ள படைச்சிருக்காரு அப்படின்னா இடைசவல் அப்படின்ற அந்த சொந்த ஊரை சேர்ந்த மக்களுக்காக தான். அடுத்து கி ராஜநாராயணன் எழுதிய கோபாலபுரம் மக்கள் என்னும் கதை எதை பின்னணியா கொண்டது அப்படின்னா விடுதலை போராட்டத்தினை பின்னணியா கொண்டது. இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஆண்டு இந்த கோபாலபுரத்து மக்களுக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது கிடைச்சது அப்படின்னா 1991. ஓகேங்களா, 1991 தான் வந்து கிடைச்சிருக்கும். கரிசல் வட்டார சொல்லகராதி உருவாக்கியவர் வந்து பார்த்தீங்கன்னா கி ராஜநாராயணன். அதே போல யார் தொடங்கிய வட்டார புனைக்கதை மரபில் கரிசல் இலக்கியம் அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கி ராஜநாராயணன் தொடங்கிய அந்த வட்டார புனைக்கதைகள் தான். கரங்கிசை விழவின் உறந்தை அப்படின்றது எந்த நூலில் இடம்பெறுது அப்படின்னா அகநானூரில் இடம்பெறக்கூடியது தான். இந்த அகநானூர்ல உறந்தை அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா உறையூர் அப்படின்ற ஊர் பெயரை தான் வந்து குறிக்கிறது. அடுத்து கரங்கிசை விழவின் உறந்தை எனும் அகநானூறு வரியில் குறிப்பிடப்படும் உறந்தை என்பது எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து திருச்சி மாவட்டத்தில் காணப்படுகிறது. அப்ப ஏதோ அதுக்கான ஆன்சர் திருச்சி. ஓகே, கண்டிப்பா இந்த 10 கொஸ்டின் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோல உங்களுக்கான கேள்வி பாருங்க. விருந்தினர் தினம் என்பது எப்படி விடியும் தெரியுமா எனும் சிறுகதை எழுதியவர் யார்? விருந்தினர் தினம் அப்படின்னா அது எப்படி விடியும்? ஸோ காலையிலேயே வீட்டுக்குள்ள வாசலை வந்து எட்டி பார்த்து எப்போ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் பார்க்கறதா இருக்கட்டும், அவங்களுக்கு என்னென்ன தேவைன்னு தேடி செய்யறதா இருக்கட்டும், ஸோ காக்கா விடாம வேப்ப மரத்தில் கத்திக்கிட்டே இருக்குது, அப்போ யாரும் வரப்போறாங்கன்ற அந்த இதுவாக இருக்கட்டும். ஸோ அப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையானதான் சேர்த்து சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாரு, ஒரு சின்னதாக ஒரு சிறுகதை போல வந்து எழுதியிருப்பாரு. அது எழுதியவர் யார் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேள்வி. ஸோ திருச்சி கவிராயர், தஞ்சாவூர் கவிராயர், ஆனந்த கவிராயர், மதுரை கவிராயர்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத வந்து என்ன பண்ணுங்க, நீங்க கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. இல்லை நாளைக்கு போடக்கூடிய வீடியோல இதுக்கான எக்ஸ்பிளேஷனோட கொடுத்துறேன். ஓகேங்களா, ஸோ கூடி சீக்கிரம் 7/3 வந்து முடிக்க போறோம். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகேங்களா, நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ல ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.